இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். தமிழுக்கும் தமிழ் சார்ந்த நெஞ்சங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். சரஸ்வதி கலாநிகேதன் பெருமையுடன் வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலைமாமணி மக்கள் குரல் திரு ராம்ஜி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வர் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து ஜெயசக்தி சாத்விகா நாட்டியாலயாவுடைய இயக்குனர் டாக்டர் திருமதி பத்மா ராமசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஒளி படைத்த கண்ணினாய் வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா என்ற நம்பிக்கை விதைக்கும் விதமாக நாட்டிய உலகில் அரங்கேற்றம் கண்டு அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த மாணவிகளை வாழ்த்துவதற்கு சிறப்பாய் பங்கேற்று தொடக்கம் முதல் இருந்து இந்நிகழ்வை கண்டு களித்து தங்களுடைய தமிழ் கொண்டு வாழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு நாம் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். முதலில் கலைமாமணி மக்கள் குரல் திரு ராம்ஜி ஐயா அவர்களுக்கு சரஸ்வதி கலாநிகேதன் சார்பாக திருமதி சரஸ்வதி அவர்களும் சீனிவாசன் அவர்களும் இணைந்து அவர்களுக்கு சிறப்பு செய்வார்கள். மக்கள் குரல் ராம்ஜி ஐயா அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சரஸ்வதி அம்மா அவர்களும் சீனிவாசன் அவர்களும் இணைந்து இந்த அன்பாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். அன்பாடை அணிவிக்கப்படுகிறது. நினைவு பரிசும் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. உங்கள் வருகையே எங்கள் நினைவுக்கு பரிசாக இருந்த போதும் எங்கள் நினைவு பரிசை வழங்கி மகிழ்கின்றோம். நன்றி. தொடர்ந்து தமிழ்நாடு இசைக்கல்லூரி முதல்வர் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் அவர்களுக்கு நினைவு பரிசும் அன்பாடை வழங்கி மகிழ்கின்றோம். அன்பாடையை
ஸ்ரீனிவாசன் அவர்களும் சரஸ்வதி அம்மா அவர்களும் இணைந்து வழங்குகிறார்கள். நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அவர் அவருடைய துணைவியாரோடு வந்திருக்கிறார். அவருக்கும் இணைந்து சிறப்பு செய்கின்றோம். நன்றி. தொடர்ந்து மாத்தி சொல்லிட்டோம். தொடர்ந்து திருமதி பத்மா அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஜெய சாத்விக நாட்டியாலயுடைய இயக்குனர் திருமதி பத்மா அம்மா அவர்களுக்கு சரஸ்வதி அம்மா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். நினைவு பரிசு வழங்கி மகிழப்படுகின்றது. ராம்ஜி ஐயா வழக்கமா தனியா தான் பார்த்துருக்கேன். நீ தான் துணையோட பார்க்குறேன். அதனால எனக்கு இதாயிடுச்சு. இப்ப ராம்ஜி ஐயாவுடைய துணைவியார் அம்மா மகாலட்சுமி அவர்களுக்கு இப்போது அன்பாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தட்டுங்கள் கைகளை உறக்க. நன்றி, நன்றி. சிறப்பினை பெற்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. அமருங்கள். இப்போது குருவுக்கு சிறப்பு செய்கின்ற தருணம். இந்த நாட்டிய உலகில் மாணவிகளை உருவாக்கி சிறந்த பங்களிப்பை நாட்டிய உலகிற்கு செய்து கொண்டிருக்கும் குரு திருமதி சரஸ்வதி, டாக்டர் சரஸ்வதி சீனிவாஸ் அவர்கள். அவருக்கு பெற்றோர்கள் சார்பாக சிறப்பு செய்கின்ற தருணம். முதலில் ஹர்ஷிதாவின் பெற்றோர் திருவாளர் பாலாஜி, திருமதி சேதுக்கரசி இருவரும் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள். ஹர்ஷிதாவும் உடன் வருகிறார். இப்போது குருவுக்கு சிறப்பு செய்கின்ற தருணம். குருவை இயக்கிக் கொண்டிருக்கின்ற திருவாளர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் இணைத்து அன்பாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. அடுத்து செல்வி ஹெச் பவித்ராவும் அவருடைய பெற்றோரும் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள். திருவாளர் ஹரிகிருஷ்ணன், திருமதி ஹெச் சுபாசினி இவர்கள் இணைந்து இப்போது சிறப்பு செய்கின்றார்கள். நன்றி. அடுத்து செல்வி எஸ்.எல். யோகலட்சுமி அவருடைய பெற்றோர் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள். திருவாளர் ஆர் சுவாமிநாதன், திருமதி எஸ் லதா இவர்கள் இணைந்து சிறப்பு செய்கின்றார்கள். நன்றி. சிறப்பு செய்த பெற்றோருக்கும் சிறப்பினை பெற்ற குருவுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து மாணவிகளை பாராட்டி மகிழ்கின்ற தருணம். அரங்கேற்றம் கண்டு நாட்டிய உலகில் அடியெடுத்து வைக்கின்ற மாணவி செல்வி ஹர்ஷிதாவை அழைக்கின்றோம். ஹர்ஷிதா 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து மாணவிகளை வாழ்த்த வேண்டுகிறோம். செல்வி ஹர்ஷிதா என் பாலாஜி எஸ் சேதுக்கரசி இவருடைய புதல்வி, 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. பல நிகழ்வுகளில் அவருடைய பெற்றோரை மேடைக்கு அழைக்கின்றோம். சான்றிதழ் எடுத்து வாருங்கள். சான்றிதழ், நினைவு பரிசு, அன்பாடை வழங்கி நாட்டிய உலகில் அடியெடுத்து வைக்கின்ற அரங்கேற்றம் கண்டிருக்கின்ற மாணவி ஹர்ஷிதா அவர்கள் இன்னும் பல மேடைகள் கண்டு உலகளாவிய அளவில் புகழ் பெற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்தை வழங்கி இந்த பாராட்டையும் அன்பையும் வெளிப்படுத்தும் தருணம் இது. அடுத்து செல்வி ஹெச் பவித்ரா. இவர் திருவாளர் யு ஹரிகிருஷ்ணன், திருமதி ஹெச் சுபாசினி இவருடைய தவப்புதல்வி, 11ஆம் படிக்கின்ற மாணவி. தொடர்ந்து பல நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இவருக்கு இந்த அரங்கேற்றம் நாட்டிய உலகில் அடியெடுத்து வைத்து பல வெற்றிகள் கண்டு உலகளாவிய புகழ் பெற வேண்டும் என்ற வாழ்த்தை வழங்கி சான்றிதழையும் அன்பாடையும் வழங்கி நினைவு பரிசு வழங்கி மகிழ்கின்றோம். நன்றி. அடுத்து செல்வி எஸ்.எல். யோகலட்சுமி அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திருவாளர் ஆர் சுவாமிநாதன், திருமதி எஸ் லதா இவருடைய தவப்புதல்வி. இவர் 8ஆம் படிக்கின்ற மாணவி. தொடர்ந்து பல நிகழ்வுகளில் பங்கேற்று நாட்டிய உலகில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இவர் இன்னும் பல மேடைகள் கண்டு உலகளாவிய அளவில் புகழ் பெற வேண்டும் என்ற வாழ்த்தையும் வழங்கி இந்த அன்பையும் பாராட்டையும் வழங்கி மகிழ்கின்றோம். நன்றி. சிறப்பினை பெற்ற மாணவிகளுக்கு நன்றி, சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த அரங்கேற்றத்தில் இசையால் நம்மை ஈர்த்த இசை கலைஞர்களும் மற்றும் பிற கலைஞர்களுக்கும் சிறப்பு செய்கின்ற தருணம் இது. வாய்ப்பாட்டு மூலம் நம்மை வசீகரித்த திருவாளர் சாய் சபாபத் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து இசைக்கலைஞர்கள் மற்ற பிற கலைஞர்களையும் பாராட்ட வேண்டுகிறோம். உங்களுடைய திருக்கரத்தால் அவர்களுக்கு சிறப்பினை செய்ய வேண்டுகிறோம்.
மாணவிகளின் பெற்றோர்கள் இணைந்து இந்த பாராட்டை செய்கிறார்கள். வாய்ப்பாட்டு மூலம் நம்மை வசீகரித்த வாய்ப்பாட்டு கலைஞர் திரு சாய் சபாபத் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து மிருதங்க வித்வான் ஆர்காட் ஸ்ரீ எஸ் பாலாஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மிருதங்கம் கொண்டு நம் மனங்களை வாசித்த ஆர்காட் திரு எஸ் பாலாஜி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. அடுத்து வயலின் கொண்டு நம்மை வாசித்த திருவாளர் செல்வ பிரசாத் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வாங்க, அர்ஷிதாவின் பெற்றோர் வாங்க. உங்க அம்மா நன்றி. அடுத்து குழல் கொண்டு நம் மனங்களை வசீகரித்த திருவாளர் ஏஎஸ் நிமல் வர்ஷன் அவர்களை அழைக்கின்றோம். நிமலவர்சன் அவர்கள் புல்லாங்குழல் கொண்டு நம் மனங்களை வசீகரித்த இசை வித்தக அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து ரிதம் பேட் இசை கலைஞர் திருவாளர் வேங்கட சுப்ரமணியம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு ஒளியால் ஈர்த்த வேங்கட சுப்ரமணியம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஒப்பனை கலைஞர் திருவாளர் செந்தில் அவர்களுக்கு சிறந்த ஒப்பனை வழங்கி மாணவிகளை இன்னும் இன்னும் மெருகேற்றிய ஒப்பனை கலைஞர் செந்தில் அவர்களுக்கு இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. இப்போது இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற என்னை நானே அறிமுகப்படுத்துகிறேன். நேசம் கொஞ்சம் நெஞ்சங்களுக்கு இதயம் உரைக்கும் இனிய வணக்கம். இது சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும் பாடல் தொகுப்பும் கவிதை படைப்பும் உங்கள் உள்ளம் கவர்ந்த ஜோதி பாசு காற்றோடு கலந்து காது வழி நுழைந்து இதயத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது 93.5 சூரியன் பண்பலையின் நினைத்தாலே இனிக்கும். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கலைஞர் தொலைக்காட்சியில் இசையறிவு மற்றும் சிரிப்பொலியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர், தற்பொழுது சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியர் ஆகிய முனைவர் ஜோதிபாஸ் ஆகிய எனக்கு இப்போது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
அடுத்து இந்த நிகழ்வை தன் கேமரா கண்களால் பதிவு செய்கின்ற வீடியோ போட்டோ திரு மாணிக்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு அமரும்படி அன்போடு வேண்டுகிறோம். இந்த நிகழ்வில் இவ்வளவு நேரம் நடந்தவற்றையெல்லாம் நாம் கண்டோம், ரசித்தோம். அதை தங்களுடைய தமிழால் வாழ்த்தால் இன்னும் அழகாக்க, இன்னும் சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். முதலில் வாழ்த்தினை வழங்குவதற்கு இவர் வெள்ளுடையால் தன் தோற்றத்தை காட்டுபவர், தெள்ளு தமிழால் தன்னுடைய மனத்தை காட்டுபவர், தமிழ் கொண்டு நம்மை ஈர்க்க கலைமாமணி, மக்கள் குரல் திரு ராம்ஜி அவர்கள், பாரத சேவாரத்னா மற்றும் நாட்டியாச்சாரியா போன்ற விருதுகளை பெற்றிருக்கின்ற திரு கலைமாமணி, மக்கள் குரல் திரு ராம்ஜி அவர்கள் தன்னுடைய தமிழால் இந்த மாணவிகளை வாழ்த்தி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், உங்கள் வாழ்த்து தமிழை தாருங்கள். அனைவருக்கும் இதயங்களிந்த காலை வணக்கம். சரஸ்வதி கலா நிகேதன் அது எங்கள் குடும்ப நாட்டிய பள்ளி மாதிரி. என்னைக்கு இவங்க கூப்பிட்டாங்களோ சாயந்தரத்தில் தான் வந்து பழக்கப்பட்டிருக்கும். ஆனால் அன்பு கட்டளைக்காக அவங்க சொல்லி முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் நீங்கள் காலையில் வந்தே ஆகணும்னு அவங்களும் ஸ்ரீனிவாசனும் சொல்லி வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் சரஸ்வதி, அதாவது சரஸ்வதி என்ன எழுதுகிறாங்களோ அது பலிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். நீங்கள் அழைப்புதழை பார்த்தா தெரியும். அழைப்புதழில் இதுவரைக்கும் சபாபதி ஐயோடு தான் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற அந்த சபாபதி இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா ஐ இருக்காது. ஏன்னா ஐ அப்படின்னா நான்கிறது அகங்காரத்தை குறிக்கும். அந்த அகங்காரம் இல்லாமல் இன்றைக்கி கிட்டத்தட்ட மேடைகளில் 20 ஆண்டுகளாக இவர் வந்து கொண்டிருந்தாலும் அந்த நான்கிறது இல்லாமல் இன்றைக்கு பாட்டிலும் பரதத்திலும் இன்றைய நிகழ்ச்சியை ஒருபடி மேலே தூக்கி உயர்த்தி நிறுத்தி இருக்கும் பாட்டும் அந்த பக்கவாத்திய கலைஞர்களுக்கு முதல் பாராட்டு, வாழ்த்துக்கள். என்ன இங்கே இவங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இவங்க எடுத்து, அதாவது என்னை விட பிற்பாதியில் வரக்கூடிய நாட்டியாச்சாரியார் அவங்க சாய் ராமசாமி இருக்காங்க பாருங்கள், அவங்க பத்மா ராமசுவாமி அவர்கள் குழந்தைகளை பற்றி அற்புதமாக என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லக்கூடியவர்கள். அதற்கு பிறகு இசைக்கல்லூரி முதல்வர் மரியாதைக்குரிய சாய்ராம் இருக்கார். இதில் நான் எப்பவும் நீங்கள் சாய் கோயிலுக்கு போயிருந்தேன்னா 2 விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, பென்னயம் ஹியர், ஒய் ஃபியர் பென்னயம் ஹியருங்கிறது இருக்குது. நாங்கள் இருக்க வீண் பயம் எதற்கு, அதுதான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. பாட்டும் பரதமும். பரதத்திற்கு கண்மணிகள். முதல்ல இந்த கண்மணிகள் ஹர்ஷிதா, பவித்ரா, யோகலக்ஷ்மி 3 பேருடைய பெற்றோர்கள் பாலாஜி, ஹரிகிருஷ்ணன், சுவாமிநாதன் 3 பேரையும் பாராட்டணும். காரணம், இன்றைக்கு எதிர்காலத்தில் இந்த உலகத்திற்கு இனிமேல் பாரதத்தின் பெருமையை கொண்டு சேர்க்கக்கூடிய பாட்டிற்கும் பரதத்திற்கும் பாரதத்தின் கலாச்சாரத்திற்கும் கலங்கரை விளக்கமாக கலாச்சார தூதுவர்களாக அவர்களை உருவாக்குவதற்கு அடித்தளமிட்டு இந்த ஆசானிடம் கொண்டு வந்து சேர்த்திருப்பதற்காக முதல் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இவரை மாதிரி இது 32வது ஆண்டு விழாவில் அரங்கேற்றம் கண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் 3 பேரும். ஒரு குழந்தை
நம்ம ஹர்ஷிதா, யோகலக்ஷ்மி, பவித்ரா 10, 11, 12 என்று கல்வியில் 3 நிலைகளில் இருந்தாலும் சரங்கி பூஜையை ஒருவர் 4 ஆண்டுகளுக்கு முன் 6 ஆண்டுகளுக்கு முன் எட்டாக முடித்திருந்தாலும் அவர்கள் மூவரையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தி அழகாக மூவரையும் ஆட வைத்திருப்பது அது ஒரு சாமர்த்தியம். அதற்காக எங்களுடைய ஆசானுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இவங்க அந்த புஷ்பாஞ்சலி, அதை தொடர்ந்து சப்தம் தண்டை முழங்க முருகனுடைய பாடலை எடுத்த பிறகு இவங்கள் வர்ணத்திற்கு வரும்போது அன்னையை மரமேனடி அனுதினமும், அதுதான் அன்னையை பற்றி சொல்லுகிற போது இவங்க சரஸ்வதி கலாநிகேதன் சரஸ்வதி சொல்லும்போது அவங்க அம்மாவை சொல்லாமல் இருக்க முடியாது. அவங்க அம்மா தான் அத்தனை பேருக்கும் ஆணி வேராக இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நடத்தி கொண்டிருந்த ஒரு அற்புதமான மனுஷி. அந்த தாயினுடைய பெருமையை சொல்லக்கூடிய அந்த வர்ணத்தை எடுத்து KN தண்டாயுதபாணி பிள்ளையினுடைய வர்ணத்தை அழகாக குழந்தைகள் ஆடியிருக்கால் 3 பேரும் வாங்கும்போது அதில் என்ன பிடிச்சதுன்னா, அவர்கள் சொல்லி கொடுத்ததை உள்வாங்கி கொண்டு அனுபவபூர்வமாக அனுபவித்து ஆடினார்கள். ஒரு குழந்தைகிட்ட அந்த மோகன புன்னகை, அடுத்த குழந்தைகிட்ட அழகான கண் பாவம், அடுத்தது பாவங்களோடு அந்த அடவு சுத்தமாக 3 குழந்தைகள் ஆடியது இருக்கிற வர்ணம். அதை தொடர்ந்து அவர்கள் தனித்தனியாக ஆடுவதற்கு ரஞ்சனி பாடலில் ஹர்ஷிதாவும், வெங்கடாஜலபதி பாடலில் அந்த வெங்கடாஜலபதி பாடலில் பவித்ரா குழந்தை அந்த வெங்கடாஜலபதி ஆடுகிற போது அற்புதமாக அந்த அடவுகளும் ஜொதியும் கொண்டு வந்து நிறுத்தி 3 பேரும் தாண்டவத்தில் சேர்ந்து ஆடி இறுதியில் அதுவும் சொல்வாள். அந்த யோகலக்ஷ்மி பண்ணும்போது சின்ன நகாசு வேலையை கூட அற்புதமாக அதுவும் சொல்லுவான்னு பார்த்து அனுபவித்து ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்கள் உள்வாங்கி ஆடியிருக்கிறார்கள். அற்புதமாக வேலை வாங்கியிருக்கிறார். இவங்க எப்படி 4 ஆசான்களிடம் பயிற்சி பெற்று வந்து இந்த குழந்தைகளை ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அக்கறை எடுத்துக்கொண்டு பார்க்கும். இன்றைய நிகழ்ச்சியில் பாட்டிற்கு எங்களுடைய சாய் அனுபவித்து பாடி ஒருபடி மேலே கொண்டு போய் நிறுத்தினார் என்றால், ஒவ்வொரு பாட்டிற்கும் பக்கவாத்திய கலைஞர்கள் அருமையாக அமைந்திருக்கிறார்கள். அது ஆற்காடு பாலாஜி ஆகட்டும், அதற்கு பிறகு செல்வ பிரசாத் ஆகட்டும், பின்பலத்திருந்த வருஷனாகட்டும், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பு ஒளி செய்து கொண்டிருந்த அன்பு சகோதரர் வேங்கட சுப்பிரமணியம், அந்த 5 men ஆர்மி அற்புதமாக சரஸ்வதிக்கு கிடைத்திருக்கும் ஒரு அரிய பொக்கிஷம் என்று இந்த மேடையில் அழுத்தந்திருத்தமாக சொல்லலாம். குழந்தைகள் அற்புதமாக செந்தில்குமார் மேக்கப் போட்டு மாணிக்கம் அழகாக இந்த குழந்தைகளை படம் பிடித்திருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பாட்டியை மறக்காத சுகனகுமார் அந்த பாட்டியை அழகாக மென்ஷன் பண்ணி, என்னுடைய வளர்ச்சிக்கு இவர்தான் பெற்றோர்கள் தான்னு இந்த பாட்டில் வருகிற அடி மாதிரி அன்னையை மறவேனடின்னு அந்த பாட்டு வரிகளுக்கு இலக்கணம் ஒரு பெண்ணாக இருப்பதைப் போல எங்களுடைய ஹர்ஷிதா அதை சொல்லி என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் தான் சொல்லியிருக்கான். எதிர்காலத்தில் நாங்கள் எப்படி வர வேண்டும், பவித்ரா எதிர்காலத்தில் ஒரு குழந்தை மருத்துவராக வர வேண்டும், அதே நேரத்தில் நாங்கள் நாட்டியத்தையும் விடாமல் கடைசி மூச்சு வரை நாட்டியத்தில் இருக்க வேண்டும்னு. அடுத்து யோகலக்ஷ்மி, நானும் மருத்துவராக வர வேண்டும், இந்த சமூகத்திற்கு கடைசி வரை நானும் நாட்டியத்தை சொல்லி கொடுத்து எங்கெல்லாம் முடியுமோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ படியேறும்போது பார்த்தோம், அப்துல் கலாம் ஜனாதிபதியினுடைய உருவப்படம் அப்படி ஆள் உயர்த்திருக்கும். அவர் சொல்லக்கூடிய வாசகங்கள் தான் அங்கே சொல்கிறேன். நீங்கள் எதை லட்சியமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட விரும்புகிறீர்களோ, நீங்கள் எதிர்காலத்தில் இப்படித்தான் வர வேண்டும் என்று கண்மணிகள் 3 பேரும் கனவு கொண்டு இருக்கிறீர்கள். கனவு காணுங்கள், கனவுங்கள் எண்ணங்களை உருவாக்கும், எண்ணங்கள் செயல்களை உருவாக்கும், செயல்கள் சாதனைகளை உருவாக்கி உங்களை சரித்திரத்தில் இடம் பெற வைக்கும் என்று சொல்லுகிற நேரத்தில் ஆசான் சரஸ்வதி கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலம் அவர் எத்தனையோ மாணவிகளை உருவாக்கி விட்டிருந்தாலும் இன்று அவர் கடந்த வாரம் SP முத்துராமன் சொன்னதைப் போல அடக்கத்திற்கு ஒரு சரஸ்வதியை நீங்கள் பார்க்க முடியாது. சரஸ்வதி கடாட்சமும் லக்ஷ்மி கடாட்சமும் ஒரு சேர பெற்றிருக்கும்
இவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பக்கபலமாக எங்களுடைய ஸ்ரீனிவாசன் அவர் இன்றி ஓரணுவும் அசையாது. அப்படி ஒருத்தர் இந்த கண்மணிகளுக்கும் அமைய வேண்டும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வதைப் போல கண்மணிகள் மூவரும் எதிர்காலத்தில் அற்புதமான நாட்டிய தாரகைகளாக வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சிறப்பாய் தன் தமிழால் வாழ்த்திய ஐயா ராம்ஜி அவர்களுக்கு நன்றிகள், பாராட்டுக்கள். தொடர்ந்து தமிழ்நாடு இசைக்கல்லூரியுடைய முதல்வர் தோப்பூர் டாக்டர் பி சாய்ராம் ஐயா அவர்கள் இப்போது தன்னை வாழ்த்தை வழங்குவார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த மூவருடைய அரங்கேற்றம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது இன்னைக்கு. அதாவது புஷ்பாஞ்சலியில் ஆரம்பித்து காவடி சிந்து வரைக்கும் ரொம்ப அருமை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. அதுதான் சார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு குரூப்பாக பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். அது அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க குரு. அவங்க சரஸ்வதி அம்மா அது சரஸ்வதி கடாட்சம் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இந்த இடத்துக்கு இன்றைக்கி நான் சிறப்பு விருந்தினராக வர்றதுக்கு காரணம் எங்களுடைய காலேஜ் ஃபேக்கல்ட்டி சித்ரா சுப்பிரமணியம் மூலமாக தான் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அந்த அக்கம்பனிமெண்ட்ஸ் அப்படி ஒரு அழகு. அவங்க என்ன அழகாக ஒவ்வொன்றும் ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப அசாத்தியம், ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமையான ஆர்கெஸ்ட்ரா, அருமையான நட்டுவாங்கம், அப்படி ஒரு தாள கிரிப்பு. அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் நங்கூர மாதிரி அப்படி தாளத்தை போட்டு நிற்கிறாங்க. ஒரு அரங்கேற்றமே ஒரு வித்தியாசமான ஒரு அரங்கேற்றம். அதாவது இண்டிவிஜுவலாகவும் அவங்களுடைய வெளிப்பட தன்மை நம்ம தெரிய முடிஞ்சது, அவங்களுடைய தனித்தன்மை குரூப்பாகவும் தெரிஞ்சது. அவங்க அந்த சார் சொன்ன மாதிரி சப்தம் வர்ணம்லாம் ரொம்ப அழகு. அதில் அந்த ரஞ்சனி மாலா ஒன்று பாடினாங்க, அது ராக மாளிகையாக வரும். அது நம்ம கர்நாடிக் ஃபீல்டில் டிகே ஜெயராமர் ரொம்ப ஃபேமஸ் பண்ணார் அந்த ரஞ்சனி மாலாவை. அப்படி தான் பாடியிருக்கார் சாய் சம்பத் அவர்கள். அதில் ரஞ்சனி, ஸ்ரீரஞ்சனி, மேகரஞ்சனி, ஜனரஞ்சனி எல்லாமே ரஞ்சனியாகவே வரும். ஏகமாக ரஞ்சகமாகவே இருந்தது அந்த ரஞ்சனி. அசாத்தியம், அற்புதம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு பாவம். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டேச்சு கொண்டு நம்மளை அப்படி எங்கெங்கே செதறாமல் அந்த ஒரே கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணுங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு முதல்ல என்னுடைய பெரிய நமஸ்காரத்தை சொல்கிறோம். இந்த நேரத்தில் எல்லாருமே ஸ்கூல் ஸ்டடீஸ் போயாச்சுனாலே, 10th போயாச்சுனாலே அவள் போயிடணும், அங்கே பண்ண முடியாது, 12th போனால் பண்ண முடியாதுங்கிற தருணத்தில் இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்ட் எடுத்து அவங்க பண்ணுறாங்கங்கிறது மிக சால சிறந்த ஒரு சமாச்சாரம். அது குரு கடாட்சம். அவருக்கு சப்போர்ட்டிவாக சார் சீனிவாசன் சார், சரஸ்வதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள், பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக ஒத்துழைச்சதுனால தான் இந்த இவ்வளோ பெரிய மேடை கிடைச்சி அவங்களுக்கு இன்னும் மேலும் 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 அவங்க நிறைய நிகழ்ச்சி நடக்கணும், நிறைய ஸ்ரேயஸாக இருக்கணுங்கிறத இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்களுடைய அந்த பிலகரியில் ஒரு தாண்டவம் பண்ணாங்க, ஃபஸ்ட் கிளாஸ், சூப்பர். அது அந்த டைமிங்கை பொறுத்து அவங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப் அழகாக அதை கம்பைன் பண்ணாங்க பார்த்துங்க. அதுக்கு ஒரு கல்பனாஸ்வரம்லாம் போட்டு அழகாக அவர் பாட வயலின், அந்த ஃப்ளூட்டு எல்லாமே அற்புதம். மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு எல்லாம் தில்லானா, பாலமுரளி சாரோட தில்லானா ஃபேமஸ் தில்லானா. கதன குதூகலம்னாலே எங்கே பார்த்தாலும் அது டான்ஸ் உருப்படி, அது ஃபஸ்ட் கிளாஸாக எல்லாருமே பாடுவாங்க. அதுவும் இன்றைக்கி ரொம்ப அசாத்தியமாக இருந்தது 3 பேரும் அவங்க பண்ணது. அவங்க எல்லாருமே அதாவது இந்த சாய் சம்பத் சார் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு சிங்கர், அருமையாக பாடியிருக்கார் இன்றைக்கி. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு இதாக கேட்குறேன், நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, ரொம்ப அருமை. அதே மாதிரி மிருதங்கம் பாலாஜி சார், அப்படி ஒரு அற்புதமான ஒரு சாப்புலாம், அப்படி ஒரு மணி மாதிரி அவர் மணியில் அந்த எஃபெக்ட் கொடுக்குறாரு, அந்த மணி சத்தம் அந்த சாப்பில் கேட்குது. அவருக்கும் எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். எல்லாருக்குமே இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாருக்குமே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அற்புதமாக உழைச்சிருக்காங்க. கடின உழைப்பு இருந்தால் தான், நம்ம உழைக்கலைன்னா நம்ம கர்நாடிக் மியூசிக் வெளியில் தன்னால் தெரிஞ்சிடும்.
டெய்லி ப்ராக்டிஸ் இதை பொறுத்தளவு என்ன படித்தாலும் என்ன இது இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் இல்லைன்னு நம்ம மேடையில் வந்து காமிச்சு கொடுத்துரும். பாட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், வாத்தியமாக இருக்கட்டும். இந்த வாத்தியத்தை மிருதங்கத்தை கூட அந்த வாத்தியத்தை வந்து பக்குவமாக பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த வாத்தியம் வந்து அங்கே வந்து நிற்கும். நம்ம அசால்ட்டாக நம்ம போனோம்னா அது ஒரு சுதியில் இருந்தால் இது ஒரு சுதியில் இறங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப அசாத்தியமாக வாசிச்சிருக்கார் பாலாஜி சார். இப்போ தான் தெரியும் எங்கள் ஃபேக்கல்ட்டி பூவராகன் சாரோட டிசைபிள்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமை. இவங்களும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எங்கள் காலேஜை பொறுத்தளவு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குங்க. மியூசிக் காலேஜ்னா எப்படி இருந்தாலும் மியூசிக் காலேஜுக்குள்ளே எல்லாருமே வந்துடுறாங்க. அது ஒரு சந்தோஷம். அவங்களும் மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், பத்மா ராமசுவாமி அவங்களும் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி செல்வ பிரசாத் நல்ல அருமையாக அதை கேட்டு எப்படி பண்ணணுமோ எப்படி வாசிக்கணுமோ அது பக்குவமாக எவ்வளோ வாசிக்கணும் லிமிட்டாக வாசி அவர் கொடுத்ததுக்கு அவருக்கும் என்னுடைய சந்தோஷம். ஃப்ளூட்டு அவ்வளோ ஒரு எசன்ஸ். ஒரு நிமலவர்ஷன் சுதி சுத்தம். அது ஃப்ளூட்லாம் சுதி சுத்தமாக வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அந்த காற்றுல தான் அந்த சுதி போய் சேரணும். கொஞ்சம் விலகுனாலோ கொஞ்சம் அதிகமாக பண்ணாலும் சுதி கேட்கவே முடியாது. சுதி சரியாக சேரலைன்னா அந்த வாத்தியமே கேட்க முடியாது. அவ்வளோ சுத்தமாக ஒரு காம்போதி இருக்கட்டும், ஒரு பிலகரி இருக்கட்டும், ஒரு ரஞ்சனி மாலா இருக்கட்டும், அப்படி தான் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கார். அவர் ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங்கே அழகாக கொண்டு வந்துட்டார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி ரிதம் ஒவ்வொன்றும் அசாத்திய எஃபெக்ட், ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுத்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் ஒரு ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கார். அவருக்கும் இவருடைய நன்றி. எல்லாத்துக்கும் மேலே அவர் ஜோதி பாஸ் சார், அந்த கம்பேரிங் வந்து அருமை, அசாத்தியம். அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் எல்லாருடைய சார்பில் என்னை அழைச்சதுக்கு அவங்களுடைய குரு சரஸ்வதிக்கும், அவங்க சீனிவாஸ், அவங்க குடும்பத்திற்கும், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும், ஆடியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் தன் அன்பை கொடுத்து நம்மை அன்பால் ஆச்சரியப்படுத்தியிருக்கின்ற தமிழ்நாடு இசைக்கல்லூரியுடைய முதல்வர் ஐயா சாய்ராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு நாட்டிய உலகில் தனக்கென தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிய தாரகை, ஜெய சாத்விக நாட்டியாருடைய இயக்குனர் அம்மா திருமதி டாக்டர் பத்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், உங்கள் வாழ்த்தை தாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அரங்கேற்றம் மாதிரியே இல்லை. இது நிறையா வருஷம் ஆடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்க ஆடினாங்க. 3 பேருக்கும் கண்டிப்பாக இவங்க நிறையா ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அரங்கேற்றம் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போராதுது. ஏன்டா அந்த குழந்தைகளை கொண்டு போய் விடணும், கூட்டிகிட்டு வரணும். 8th 9th வரும்போதே எக்ஸாம் போகணும், நீட் எக்ஸாம் போகணும், வேறு ஏதோ ஸ்டடீஸ் போகணும். அதனால எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் வேண்டாம், இதோட நாங்கள் நிறுத்திக்கிறோன்னு சொல்கிற பேரண்ட்ஸ் தான் நிறையா. இதற்கிடையே இவங்க டயத்துக்கு கொண்டு வந்து விட்டு கூட்டிகிட்டு போய் அதோட அரங்கேற்றத்துக்கு தனியாக ஒரு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். அதுக்கு அந்த குரு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறது பார்த்தாலே தெரியுது. அவங்க நட்டுவாங்க, ரொம்பவும் அருமை. ஜெதிகள் ஒவ்வொரு ஜெதியும் அப்படியே நிற்குது, கண்லேயே நிற்குது, காதுக்கு விருந்தாக இருந்தது. 3 குழந்தைகளும் ரொம்ப நன்றாக ஆடினார்கள். புஷ்பாஞ்சலி நாட்டை கம்பீர நாட்டையில் ஆரம்பித்து காவடி சிந்தில் முடித்தாங்க. அதில் அந்த வெங்கடாச்சலபதி அது ஒன்று, அப்புறம் ரஞ்சனி அதுவும் சொல்லுவாள். அவங்க 3 பேரும் தனித்தனியாக ஆடினாங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஷன், அவங்க ஃபுட்வொர்க், முத்திரைகள் எல்லாமே ரொம்ப அருமை. எல்லாத்தையும் விட இன்றைக்கு பாட்டு பாடிய சாய் அவர்களின் பாட்டு என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு தான் நான் அவருடைய பாட்டை நான் கேட்குறது இன்றைக்கு தான். மற்றபடி மிருதங்கம் வாசித்தவர் நம்ம ஐபாட் அவர் வாசித்தவர் எக்ஸ்ட்ரா அவரெல்லாம் எனக்கும் வாசித்திருக்காங்க. புல்லாங்குழல், வயலின், இவங்க எல்லாரும் ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு டான்ஸ்னால் பாட்டும் வேணும், இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாருமே வேணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது தான் ஒரு கலை, அந்த பரதம் என்ற கலை. அதையும் சேர்த்து இவங்க ஃபுட்வொர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணாங்க, மறக்கவே முடியாது.
ரொம்ப மிகவும் அருமை என்றால் அருமை. கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் 10th படிக்கிற பசங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே சொல்லி ஆக வேண்டும். எல்லாத்தையும் விட நம்ம குரு சரஸ்வதி அவங்க நிறையாவே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் கேட்ட மாதிரி கலை அவருடனே இருக்கு. பாட்டு, பரதம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் அவரது பள்ளி இன்னும் மேல் மேலும் வளரும் என்று கண்டிப்பாக நம்புகிறேன். இந்த குழந்தைகள் அரங்கேற்றம் என்றால் இது ஒரு ஆரம்பம்தான். கண்டிப்பாக இது முடிவே இல்லை. இதில் ஆரம்பித்து இதே குருவை கண்டினியூ பண்ணி இன்னும் நிறையா ப்ரோக்ராம் பண்ணி அவங்க கிட்டேருந்து என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லாம் கற்றுக்கொண்டு பெரிய பெரிய நடன மணிகளாக வர வேண்டும் என்று நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதை விட என்ன சொல்கிறது தெரியல. இந்த படிப்போடு சேர்த்து பரதமும் ஆடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். இவங்க காவடி சிந்தில் முடித்தாங்க. காவடி சிந்து ஆர்கெஸ்ட்ராவோடு சேர்ந்து பாடும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க முடித்த விதம், ஆடு அந்த தாளம் ஃபாஸ்ட்டாக போனது, அப்புறம் ஸ்லோவாக போனது, அதெல்லாம் மிகவும் அருமை. என்னை இங்கே அழைத்த இவங்களுக்கு மிகவும் நன்றி. நல்ல கண்ணுக்கு விருந்தாக இருந்தது. நிறையா இடத்துக்கு போகிறேன், அந்த தாளம் இருந்தால் டான்ஸ் நல்லா இருக்காது, டான்ஸ் நல்லா இருந்தால் நடுவாங்க இருக்காது. இது அப்படி இல்லை, எல்லாமே சேர்ந்து மிகவும் அழகான ஒரு அரங்கேற்றம். எவ்வளவு சொன்னாலும் அது நல்ல பெருசாகவே கரகோஷம் பண்ணலாம். மிகவும் வறுமை. பசங்க கண்டிப்பாக அந்த மேம்கிட்ட ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கணும். இன்னும் நிறையா மேலும் வளரணும் என்று சொல்லிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. அழகு தமிழால் அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்தி மகிழ்ந்திருக்கின்ற அம்மா பத்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ராம்ஜி ஐயா தன் வாழ்த்தை வழங்கினாலும் மீண்டும் ஏதோ வாழ்த்தை ராம்ஜியாவுடைய துணைவியார் அம்மா அவர்கள் மகாலட்சுமி அவர்கள் இப்போது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். Shri Gurubhyo Namaha. This was a really pleasant morning. In fact, in the Kolandeyadlam, they probably would be in Scout and Guides. Allo oru prayer song, first prayer song is there. You know, I think children will know it, okay? हमारे ध्यान में आओ प्रभु आंखों में बस जाओ अंधेरे दिल में आकर के झलक ज्योति जगा देवो. Aதாவது it's a very beautiful 4 lines of the Scout and Guide songs. அதில் अंधेरे दिल में आकर के the dark mindல you are asking the Almighty to brighten the darkness and probably kindle light and brighten the darkness. அதே தான் நம்ம குரு ஸ்லோகத்தில் சொல்லுவோம், அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. Why I said this is, I was very happy to read that ஆச்சாரிய தேவோ பவங்கிற அந்த வார்த்தையை they have specifically mentioned. The guru is so important in our culture. அஜ்ஞானம் இருக்கிற அந்த மைண்டில் திமிராந்தஸ்ய ஞானம்ங்கிற இந்த ignorance, there is ignorance in here. The darkness of ignorance can be removed only by knowledge, the light of knowledge, and that is what you are seeking through நம்மளோட Vedic culture. That's why we give a lot of importance to Guru. Even Kabir Das சொல்லியிருப்பார், குரு கோவிந்த் தோவு கடே காக்கே லாங்கும் பாய் பலிஹாரி குரு அப்னே ஜினு கோவிந்த தியா மில்லாயின்னு. When both Guru and Govind are standing together, ரெண்டு பேரும் நிற்கும்போது யாரை போய் நமஸ்காரம் பண்ணணும், to whom will I go and prostrate ஒரு டவுட் வந்துடும் கபீருக்கு, for the student. அப்போது there will be a kind of enlightenment ஒரு sharp knowledge உருவாகும். And that line is the next line. It says balihari guru apne jinka jada bal ho wo mera guru hai. My guru is actually stronger and greater than even God. So அதனால நான் முதல்ல குருக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவேன், because Guru is the one who actually introduced me to the concept of God. அதனால
பலிஹாரி குரு அப்னே ஜினு கோவிந்த தியா மிலாய்னு அவர் போய் குருவோட காலில் முதல்ல விழுந்துட்டும் அப்புறம்தான் கோவிந்தனை போய் நமஸ்காரம் பண்ணுவார். ஸோ தட்ஸ் சம்திங் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஐ தாட் டு கெட் அ குரு லைக் சரஸ்வதி எல்லாம் கொடுத்து வைக்கணும். ஷீ இஸ் அ person whose guru was her own mother. First guru was her mother. Normalaவே அம்மா is the first guru for all of us. Mother is the first teacher and teacher is only the second mother. அப்படின்னு தான் நம்ம நார்மலாக சொல்லுவோம். So she has, for her, mother and teacher have been together in one person with regard to the profession, with regard to the art also. So that's a greatness. எனக்கு அந்த line which was there in the invitation, ஆச்சாரிய தேவோ பவ, ஐ ரியலி லைக். நீங்கள் மாதா பிதா எல்லாரையும் கொண்டு வந்துட்டேன். மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, அதுக்கப்புறம் ஆச்சாரியர் தான், அதுக்கப்புறம் தான் பகவான், அதுக்கு முன்னாடி கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக. அண்ட் ஐ லைக் தட் வர்ணம். அது தண்டாயுதபாணி சரோட வர்ணம்லாம் அவள்லாம் எவ்வளோ ஒரு பெரிய மகான்கள் இல்லையா, அவளோட வர்ணம் அப்படிங்க. அண்ட் பூர்வாங்கத்தில் அன்னையையும் உத்தராங்கத்தில் தந்தையும் சேர்த்து சொல்கிறது அம்மையப்பன் ரெண்டு பேரையும் சொல்கிற மாதிரி தான். இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் வர்ணம். அண்ட் ஐ லைக் த வே தே ஸ்டார்டட். அந்த அட்டமி பண்ணது ரொம்ப பிடிச்சது. ஈவன் நீங்கள் உங்கள் தில்லானால கூட முதல்ல அட்டமியை தான் கொண்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இட் வாஸ் வெரி குட், வெரி பியூட்டிஃபுல். அண்ட் குழந்தைகளோட தட்டிமுட்டு இருக்கட்டும், ஈவன் அந்த கர்ணாஸ் விச் ஷீ ஷோட், பவித்ரா கர்ணாஸ் வேர் பியூட்டிஃபுல். அந்த ஸ்தானங்கள்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த குழந்தைக்கு நின்றுட்டு. அண்ட் எக்ஸலண்ட் பேலன்ஸ், that is very important. Balancing with grace is very important. Balancing in sport is different. Balancing in an art, there has to be grace. And ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணினா. அண்ட் யோகலக்ஷ்மி's ப்ளஸ் பாயிண்ட் was her பாவம். And that is what you exploited in அதுவும் சொல்லுவாள் ஏன்னா எது ஒரு குழந்தைக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லையா. அண்ட் அளவு சுத்தம் இருந்தது ஃபார் ஹர்ஷித் ஆல்சோ. வெரி பியூட்டிஃபுல்லி ஷி டிட் ஹர் பார்ட் இன் ரஞ்சனி. அண்ட் ரொம்ப அழகு. அந்த ஜதி கோர்வைகள் வர்ணத்தில் ரொம்ப எல்லாருக்கும் ஸ்ட்ரெயின் இல்லாமல் ஒரு கோர்வையை தனித்தனியாக அந்த பூர்வாங்கத்தில் ஒருத்தரை ஜதியை அந்த ஒருத்தருக்கு ஒரு பார்ட்டை கொடுத்துட்டேன். விச் வாஸ் ஈஸி ஃபார் அதர்ஸ் பிகாஸ் தே காட் சம் டைம். நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ஆடணும்னா the entire thing they have to do, they won't get that rest. So they should be prepared for that. This is the beginning. அரங்கேற்றம்ங்கிறது ஒரு beginning தான். There is a long way to go in this field of art. And I am sure they should not leave their practice. They should continue to practice. And please stick to one guru. தாவிண்டே இருக்கக்கூடாது. தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். விச் நம்ம இப்போ இருக்குது மனிஷாளுக்கு அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஆஃப் லேட் தே வாண்ட் டு ட்ரை வித் ஆல் தி குருஸ் பாசிபிள் ஃபார் ஆல் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். பட் அது இருக்கக்கூடாது. குரு பக்தினா யூ ஷுட் நோ டு ஸ்டே வித் ஒன் குரு ஃபார் அ வெரி லாங் டைம். அண்ட் அந்த குருவோட till the period of the guru you should not move away, which is very important. So wonderful. I really liked, I just wanted to mention about guru. Analtha I thought it's an opportunity. Now ஒரு இலவச இணைப்பு தான். Unnecessarily I am wasting your time. I am not there in the invitation at all, but it's a great opportunity to appreciate everybody. And as they said, பேரண்ட்ஸ்க்கு டெஃபினெட்லி நம்ம தேங்க் பண்ணணும். பிகாஸ் கிளாசிக்கல் ஆர்ட் எல்லாம் இன்னைக்கு நம்ம இஃப் வி ஹாவ் டு ரியலி டேக் இட் ஃபார்வர்ட் வித்தவுட் ஓரியன்டல் மிக்ஸ்சர்ஸ் இன் அ ப்ராப்பர் மார்க, we should have parents who should invest their time and invest their wealth in their children today for encouraging and making them continue in this field. ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஐ மஸ்ட் சே particularly about Sairam, because I just Sairam sir இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல். அவளோட பிளெஸ்ஸிங் எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் ஈவன் பத்மா மேம் ஐ மீட்டிங் ஹர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அதெல்லாம் கிடச்சிருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல். அண்ட் வி ஹாவ் டுடே அ சாய் இன் சிங்கிங் ஆல்சோ. அப்பா சாய் சபாபத், இட் வாஸ் phenomenal. Actually, I would say one word. He is a blessing to the field of classical dance.
எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் தெர் வாஸ் ஸோ மச் ஆஃப் பாவா. அந்த சங்கதி, அந்த பாவங்கள், அந்த ஸ்வர, அந்த மை காட் கல்பனா ஸ்வரங்கள்லாம் இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு வோக்கலிஸ்ட் இருந்தால் தான் யூ வில் என்ஜாய் டான்ஸிங். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் பாலாஜி சார்லாம் கேட்கவே வேண்டாம். ஹீ இஸ் அ வண்டர்ஃபுல் மிருதங்கம். அந்த நிர்மல் மிஸ்டர் வர்ஷன் அவரோட ஃப்ளூட்டு அண்ட் தட் ஸ்மால் லிட்டில் ஷார்ட் வைல் அவர் தனியாக அந்த ஃப்ளூட் வாசித்தது ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். மிஸ்டர் வெங்கட சுப்ரமணியம் ஆகட்டும் அண்ட் வயலின் Selva Prasad sir ஆகட்டும், it was a great orchestra and wonderful performance. And thank you for even without your invitation I am here. Thanks a lot. So God bless you children. You should continue to practice. Yogalakshmi, Pavitra and Harshita, you should really consider this as an art wherein we venerate the Almighty. You are not dancing for an audience, you are not dancing for anybody, you are dancing for yourself and to please the Almighty. That's what you should bear in mind and continue to dance and become great artists. And any great artist will be humble. Vidya dadati vinayam. Adum kalaingra vidya irunda and the humility will automatically come. And we have such people in front of us as an example, particularly Sairam sir, a principal of an art and music college, and see the way he spoke and he said. We have a lot to learn from them, and all the best children. God bless you. Thank you for your invitation. Thanks. Listen, God bless you, sir, and what a wonderful voice. God bless you. Yeah, thank you. அடுத்த நிகழ்விற்கு ராம்ஜி ஐயாவோட அந்த அம்மா கூட்டலாம் போல சிறப்பு இருந்துடா. அப்படி ஒரு சிறப்பான உரையை ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசித்து பாராட்டி சிறப்பித்த அம்மா மகாலட்சுமி. இங்கே முப்பெரும் தேவி சரஸ்வதி, மகாலட்சுமி, பத்மா முப்பெரும் தேவியர் அமர்ந்து இந்த நிகழ்விற்கு வந்திருந்தது போல் சிறப்பாக அமைந்திருந்தது. உங்களுடைய வாழ்த்தும் அன்பும் நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி முடிச்சிடலாமா? நன்றி. இப்போது இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்வதற்கு சரஸ்வதி கலாநிகேதனுடைய நிறுவனர் குரு டாக்டர் சரஸ்வதி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் இப்போது நன்றியுரை வழங்க வருகின்றார். வாருங்கள், உங்கள் நன்றியுரையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே முக்கிய விருந்தினர்களாக வீட்டிற்கும் திரு ராம்ஜி சார் முக்கிய விருந்தினர் மட்டுமல்ல, எங்களுடைய சரஸ்வதி கலாநிகேதனுடைய ஒரு அங்கம்னு சொல்கிறதுல எந்த இதுவும் இல்லை. எல்லா கச்சேரிகளுக்கும் கண்டிப்பாக ராம்ஜி சார் இல்லைன்னா எங்களுக்கு என்னமோ ஒரு சங்கடமாகவே இருக்கும். ஐயோ சார் வரலையே. அவருடைய வாழ்த்துறை கேட்டு நாங்களாம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னா, என்னுடைய குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் வளர்ந்துருக்காங்கன்னா ராம்ஜி சாருடைய வாழ்த்துக்கள், உளமாற வாழ்த்துக்கள் எல்லாரும் வாழ்த்தலாம். அந்த வாழ்த்துக்களில் நாபி கமலத்துலேருந்து வரணும் எல்லாமே. சார் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பார். அதனால் சார் எங்கள் சரஸ்வதி கலாநிகேதனுடைய ஒரு அங்கமாகவே நாங்கள் நினைக்கிறோம். சார் தேங்க்யூ. அவருடைய ரொம்ப வேல்யூபிள் டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி சாய்ராம் சார், நான் பேசின உடனே அவர் ஒத்துண்டார், இது மாதிரி வரணும் சார், இந்த மாதிரி எங்களுடைய ஸ்கூலுடைய அரங்கேற்றம் என் குழந்தைகள் பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே பிஸி ஷெட்யூலில் இருக்கிற ஒரு பர்சன்ஸ். ஸோ நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். பத்மா மேம், இவங்களும் என்ன மாதிரியே அவங்களும் ஸ்கூல் வச்சுருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க மேம், நிறைய கச்சேரிகள் பண்ணிட்டுருக்காங்க. பத்மா மேம்
நிறைய உள்ளூர் வெளியூர் சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம் போயிட்டே இருக்கு அவங்களுக்கு. அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் ரொம்ப பிஸி ஷெட்யூலில் இருந்து அவங்களுடைய டைமை எங்களுக்காக ஒதுக்கி இருக்கிறதுக்கு தான் அதுதான் அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். இவங்களுடைய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாமே எனக்கும் என்னுடைய ஸ்கூலுக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே போய் சேரும். வாழ்த்துக்கள் வந்து அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாமே என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய எங்கள் அம்மாவனால தான் இன்றைக்கி நான் ராம்ஜி சாருக்கு ரொம்ப பரிச்சயம், ரொம்ப தெரியும் அம்மாவை. ரொம்ப வருஷம், ஒரு 25 வருஷமாக ஐயா ராம்ஜி சார் எங்களுடைய கூடயே பயணம் பண்ணிட்டுருக்கார். ஸோ அம்மாவுடைய எஃபர்ட்டெல்லாம் அவர் பார்த்துருக்கார், தெரியும். அதனால் வந்து அவ்வளோ சொல்லியிருக்காரு. இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே எங்கள் அம்மாவுக்கும், என்னுடைய கணவர் அவர்களுக்கும், என்னோடய குடும்பத்தாருக்கும். மேலும் இந்த குழந்தைகள் ஆடிய இந்த ஹர்ஷிதா, பவித்ரா, யோகலக்ஷ்மி, இவங்க வந்து நில்லுங்கடா. இந்த 3 குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு போய் சேரும் அடுத்த வாழ்த்துக்கள். ஏன்னா நான் எல்லா கச்சேரியும் நான் சொல்ல தவறதே இல்லை இந்த விஷயத்தில். நான் எங்கள் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆகட்டும், அடுத்த வேறு ப்ரோக்ராம் நான் கெஸ்ட்டாக போயிருந்தேன். எங்கே போனாலும் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு மறக்கிறது இல்லைன்னா. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய இருந்தாலும் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பர்டிகுலர் இந்த டான்ஸ், இந்த கலைத்துறையில் கொண்டு வந்து அவங்கள வந்து சேர்த்துருக்காங்க இல்லைங்களா. வேறு எங்கேயும் வழி தவறி குழந்தைகள் போகாத அவங்களுடைய ஒழுக்க நெறியில் இந்த கலைத்துறையில் மட்டும்தாங்க இந்த ஒழுக்க நெறிகள்லாம் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கும் தெரியும், பேரண்ட்டுக்கும் தெரியும், வேறு எந்த துறையிலுமே கிடையாது. இந்த குரு நமஸ்காரம்ன்றதோ ஆகட்டும், இந்த டீச்சர் எந்த துறையில் இங்கே ஸ்கூல் ஆகட்டும், இந்த குரு நமஸ்காரன்றதெல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில் இந்த குருகுலம் அந்த டைமோடு முடிஞ்சு போயிடுது. ஆனால் இந்த பரதநாட்டியம், இந்த கர்நாடக சங்கீத துறையில், இந்த சங்கீத துறையில் மட்டும்தான் இந்த ஆசிரியருக்கு உண்டான மரியாதை இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, நிலச்சி நின்றுட்டுருக்குன்றது வந்து அவங்க பேரண்ட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இங்கே இந்த மாதிரி ஒரு ஆர்ட்டில் கொண்டாந்து குழந்தைகளை கொண்டாந்து சேர்த்துருக்காங்க. அது நல்லது பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே அந்த பேரண்ட்டுக்கு போய் சேரும். பேரண்ட் ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுங்க. இது வந்து குழந்தைகளுடைய 2வது படி தான் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க நாட்டியத்தில். அரங்கேற்றம் பண்ணி தான் எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டாங்கன்ற இதெல்லாம் இல்லை, 2வது படி தான். சலங்க பூஜை முதல் படி, இது 2வது படி. இப்போ நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது இன்னும் அவங்களுக்கு. அவங்க கால்குலேஷன்லாம் நிறைய கற்றுக்கணும். ஸோ அதெல்லாம் கற்றுக்கணும். ஸோ அரங்கேற்றம் முடிஞ்சுடுத்துன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு கூட. குழந்தைகள் இருக்காது, பேரண்ட்டு வந்து படிக்கணுமேன்றது யோசிப்பாங்க கண்டிப்பாக. அப்படி யோசிக்காமல் ஒரு 2 நாள், வாரத்தில் 2 நாள் 2 மணி நேரம் வந்து இவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க. டான்ஸ் கிளாஸில் வந்து அவங்க மைண்டும் பாடியும் ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணுன்ட்டு சொல்லிக்கிறேன் பேரண்ட்டுக்கிட்ட. அது மாதிரி எங்களுடைய பக்கவாத்திய கலைஞர்கள் வந்து எல்லாருமே அவங்கள ரொம்ப அற்புதமாக வாழ்த்தி சொல்லியிருக்கிறீங்க. அது 100க்கு 200% சாய் சபாபதி பாட்டு பாடினவர், மிருதங்க ஆர்காடு பாலாஜி அவர்கள், வயலின் செல்வபிரசாத், ரிதம் பேடு வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள், ஒப்பனை செந்தில் அவர்களும், இந்த ஃப்ளூட் நிமல் அவர்களுக்கும், இந்த மைக் காம்பியர் பண்ணியிருந்தார் ஜோதி பாசு, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் ஜோதி பாசு அவர்களுக்கும், வீடியோ மாணிக்கம் அவர்களுக்கும், மோகன் சார் அவர்களுக்கும், இந்த ராணி சத்யாகளுடைய அந்த ஒலி அமைப்பு ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த அனைவர்களுக்கும் இந்த இன்னொன்று இந்த ஹர்ஷிதா குழந்தையோட ஹர்ஷிதான்னு அப்படின்னா நீங்கள் தான் ஹர்ஷிதான்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்களுடைய பாட்டியம்மா வந்து அவங்களுடைய ஃபுல் எஃபர்ட்னால தான் ஆரம்பத்தில் அவங்களுக்கு ஆர்வமே இல்லை பரதத்தில். அப்புறம் இவங்கக்கிட்ட இருந்த ஆர்வம் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ இவங்க வேணாம் 10th படிக்கணும் லீவுன்னு சொன்னாலும் அவள் கேட்குற மாதிரி இல்லை.
இல்லை இல்லை நான் போவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜில் இப்போ நாட்டியத்தில் இறங்கியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 3 குழந்தைகளுமே ஃப்யூச்சரில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்களுக்கும் எங்கள் பள்ளி பெற்றோர்களுக்கும் முக்கிய விருந்தினர்களுக்கும் கலைஞர்களுக்கும் பக்கவாத்திய கலைஞர்களுக்கும் சரஸ்வதி கலாநிகேதனின் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எண்ணொன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வின்றே செய்நின்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவப் பிறந்தையின் வாக்கினை தன் வாக்காக வழங்கி சிறப்பாக நன்றி உரைத்த சரஸ்வதி கலாநிகேதனுடைய நிறுவனர் குரு டாக்டர் சரஸ்வதி சீனிவாஸ் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வில் இவ்வளவு நேரம் பங்கேற்று சிறப்பாக பார்வையாளராக அமர்ந்து மாணவிகள் என்ற நடனத்தை கண்டரசித்து வாழ்த்தி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்வில் பங்கேற்ற இந்த நிகழ்வில் ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஜோதி பாசு. நன்றி, வணக்கம்.